அனைவருக்கும் வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா ஈழத்திலிருந்து. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கணும். இன்றைய தகவல் என்னன்னு சொன்னால், இனி வருங்காலங்களில் குடும்பங்களில் கவிதை எழுதுறத குறிப்பிட்ட 1-2க்கு எழுதலாம் என்று யோசிச்சிருக்கிறேன். அது என்னுடைய சொந்த விருப்பமாக இருக்குது. இப்போதைக்கு எழுத மாட்டேன் என்று சொல்லலை. மற்ற குடும்பங்களுக்கு எழுதுவேன். இப்போ தற்காலிகமாக நான் ஒரு 3 இல்லாட்டி 4 அப்படி ஒரு குடும்பங்களுக்கு மட்டும் எழுதிட்டு மற்றதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இருப்போம் என்று யோசிச்சிருக்கேன். பிள்ளையா நினைக்காதீங்க. அதில் இருக்கிற அத்தனை குடும்பங்களும் என்னை தட்டி கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ எனக்கு உதவி செஞ்சுருக்கீங்க. என்னுடைய திறமைகளை இந்த அளவுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு நான் ஈழத்தில் இருந்தாலும் என்னுடைய திறமைகளை உண்மையாகவே கொண்டு வந்தது இலங்கையில் மட்டுமில்லை, எத்தனையோ நாடுகளில் என்னுடைய ஆக்கங்கள் பார்க்கப்பட்டிருக்கு. புத்தகங்களில் இந்திய மண்ணில் ஒரு 5 புத்தகங்களுக்கு மேலே அந்த கவிதைகள் வெளியிடப்பட்டிருக்கு. உலக சாதனைகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. நிறைய விருதுகள், நிறைய பட்டங்கள். எல்லாத்துக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு மட்டும்தான் காரணம். ஒரு சில குழுமங்களால் எனக்கு அந்த ஏற்கனவே குறிப்பிட்ட நிகழ்வு நடந்தது. அது உண்மையால் அதை நான் வெளியிட்டேன். நான் பிறகு பார்த்தேன், அதை தொடர்ந்து நம்ம செய்யும்போது அவங்களையும் சங்கப்படுத்தப்படுத்தி கொண்டு நான் அதை இயங்க விரும்பலை. அது ஒரு காரணம். அடுத்தது, என்னுடைய அடையாளத்துக்காக வேண்டித்தான் நான் இதுவரைக்கும் முன்னுக்கு கஷ்டப்பட்டது. தமிழ் என்றது ஒரு அடையாளம்தான். எனக்கு நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி, எல்லா மதமும் உண்டு. நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன். நான் இப்போ சைவமாக இருக்கிற வடிவாக சிலவங்க சொல்லலாம். ஒரு மதத்துக்கு நான் ஏதோ ஒரு வகையில் சொல்கிறேன். எனக்கு சைவம், வேதம், இஸ்லாம் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. நான் ஒரு தனி மனுஷி, சரியா? அதை நான் உங்கள்கிட்ட இந்த இடத்துல குறிப்பிடுறேன். அடுத்தது, எனக்கு மனசில் பட்டதை நான் போடுவேன். எனக்கு மறைக்கிற எண்ணம் இல்லை. மற்றது பொய்யை சொல்ல வேணுமென்ற அவசியம் இல்லை. உண்மையாக சொல்லுவேன், நேர்மையாக இருப்பேன். இதுதான் என்னுடைய சுபாவம். அது சிலவங்களுக்கு பிடிக்காம. உயிர் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. உண்மையாகவே எனக்கு உண்மையை சொல்கிறதுல என்ன இருக்குது? நான் பொய் சொல்லாதானே எனக்கு பயம் வரணும். எனக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி எனக்கு அன்றைக்கு இப்போ நடந்தால் கூட நான் அதை ஏற்றுக்கொள்வேன், சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன். உண்மைக்கு நான் எந்த இடத்துலையும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு கட்டம், நான் உழைச்சி நாங்கள் சாப்பிட்டா தான் எங்களோட வயிறு நிரம்பும். இன்னொரு ஆக்கள் சாப்பிடணும். நான் இன்னொரு கையில் கையேந்தஇல்லை. அது அடுத்த விஷயம். உண்மையாக தான் நான் சொல்லுவேன் எப்போவுமே. அதை நான் மறைக்கவும் மாட்டேன். எது நியாயம் இருக்குதோ என்ற முகத்தளத்தில் நான் அதை பதிவிடுவேன். நான் ஏன் அதை சொல்கிறேன்னு சொன்னால், நான் உண்மையை சொல்கிறதுல எந்த இதுவும் இல்லை. எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. நான் மக்களுக்காக வேண்டி தான் பணி செய்கிறேன். அது மகேஸ்வரன்ற சேவையாக நினைச்சு செய்கிறேன். அதில் எந்த வகையாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, என்னுடைய திறமைக்கு ஒரு களம், என்னுடைய கல்விக்கு ஒரு களம். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் எனக்கு உதவி செஞ்சதில் முழு பேருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவர அன்பால் தான் எனக்கு இந்த அளவுக்கு சாத்தியமானது. மன்னிச்சு கொள்ளுங்கள். சில குடும்பங்கள்லேருந்து நானண்டையிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்க விரும்புகிறேன். மற்றவங்களுக்கு புதுசாக வாரவங்களுக்கு சான்ஸை கொடுங்க. மன்னிக்கொள்ளுங்க, நான் ஆங்கிலத்தில் பேசிவிட்டேன். புதுசாக வாரவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க. புதுசாக வாரவங்களுக்கு தட்டி கொடுங்க. என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, நிறைய நொந்து வந்திருப்பாங்க. அவங்கள முன்னேற்றுங்க. எனக்கு இது போதும். என்னை பொறுத்தளவு நான் இந்தளவுக்கு இருக்கிறது போதும். கடவுள் என்று எல்லாருக்கும் என்னுடைய அடையாளம் தெரியும். எனது நாட்டிலேயே என்னுடைய பேர் அடையாளங்கள் தெரியும். தெரியாதாக்கள் தெரியணுமென்ற அவசியம் இல்லை. என்னை பொறுத்தளவு நான் எப்படி இருக்கணுமென்றதை நான் அறிஞ்சு கொண்டேன். நன்றி. உங்களுடைய அன்பு இருக்குது, எனக்கு தெரியும். எல்லாருடைய அன்பும் எனக்கு எப்போவுமே இருக்குது. உண்மையான அன்பு இருக்குது, உண்மையான ஆதரவும் இருக்குது. நான் சில குழுமங்கள்லேருந்து தற்காலிகமாக நான் கொஞ்சம் விலகி இருக்கிறேன். ஆனால் இனி வரும் காலங்களில்
அது எப்படி வருமென்று எனக்கு தெரியாது. இனி வார புதுசாக வர கவிஞர்கள் என்ன மாதிரி பல இடங்களையும் இருப்பாங்க. அவங்கள கொண்டு போய் அவங்கள வழி நடத்தி ஒரு நல்ல இடத்துக்கு கொடுங்க. ஏன்னா அவங்களோட ஒரு திறமைகள் வரணும். அதே மாதிரி அவங்களுக்கு கவிதை எழுத தெரியும், கட்டுரை எழுத தெரியும், நாடகம் தெரியும். எல்லோரும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அவங்க அதை தட்டி கொடுத்து அவங்கள வழி நடத்துறது ஒவ்வொருவர்கிட்டையும் இருக்கிற என்ன சொல்கிறது, ஒவ்வொரு உங்களோட அன்பில் தானே இருக்குது. அவ்வளோதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இதை ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், எனக்கு இன்றைக்கு மனசுக்கு பட்டுச்சு. இது இப்படி சொல்லுவோம்ண்டு எதுவும் பிள்ளையாக இருந்திருந்தால், யாரையாவது மனசை கஷ்டப்படுத்தியிருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள். நான் கொஞ்ச நாளைக்கு இந்த குழுமங்கள்லேருந்து நான் விலகி இருக்க போகிறேன். என்னுடையது ஆன்மீகம், இந்த தளங்களில் ஆன்மீக சில விஷயங்கள் போடுவேன். எனக்கு மனசுக்கு பட்டதை போடுவேன். உங்களை மனசுக்கு காயப்படுத்துகிறதா அனைவரும் நினைக்கிறார்கள், தயவு செய்து இந்த மோனிலிருந்து நீங்களாவே நீங்குங்க. எனக்கு கோபம் இல்லை, சரியா? உங்களோட மனசை நான் கஷ்டப்படுத்துறதா நீங்கள் எதிர்கொண்டீங்களா இருந்தால் நீங்கள் தாராளமாக விளையாடுங்க. நன்றி. உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா. நன்றி.